நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து கொல்ல காண்டில் இருக்கான், அவனை கொல்ல விடமாட்டான் அப்படின்ற மாதிரி அஞ்சலியை பார்த்து ஒரு லுக் வர்றாங்க. அஞ்சலி வந்து இல்லவே இல்லை, பைரே ஒரு பக்கம் அஞ்சலி கூட சேர்ந்து ரொம்பவே ஆட்டம் போட்டாங்க. வந்துச்சு பாரு கோவம், பக்கம் அந்த குத்து விளக்கு எடுத்து அப்படியே சும்மா ஒரே குத்து அப்படியே பீதியில் ஒரு பக்கம் சைலண்டாக உட்காந்துறாங்க. ஐயோ இலக்கியா என்னை ஒன்றும் பண்ணுறாத, என் மேலே தான் தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க ஒரு பக்கம். உடனே பார்க்கணும், ஏய் முன்னாடி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என் மேலே 2 பேர் சேர்ந்துங்க நாடகம் ஆனிருக்கீங்க, எல்லாம் என் மேலே பள்ளியை திருப்பி விட்றீங்க, உன்னை அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ, உன் வயிற்றுல குழந்தை இருக்கா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கோயினார் இருந்து என் வயிற்றுல குழந்தையே இல்லை, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதறா ஒரு பக்கம். அந்த சமயத்தில் யாரும் இல்லைன்னு நினச்சிதான் உண்மையாக சொல்லிட்டு, ஆனால் கார்த்தி வந்துடுறான். உடனே அஞ்சலியோட பிளேட்டை பார்க்கணுமே, டக்குன்னா வேகமாக எழுந்து, குழந்தை இருக்கிறவங்க 7 மாதம் அவங்க இந்த மாதிரி எழுந்து ஓடவே மாட்டாங்க. அஞ்சலி டக்குன்னு எழுந்து குடுகுன்னு ஓடி போயிட்டு, ஐயோ கார்த்தி என்னை கொல்ல பார்க்குறா கார்த்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறா உருள்றா பெறல்றா. ஆனால் நம்ம கார்த்தி எல்லாத்தையுமே கேட்டு தான் வந்தார். என் வயிற்றுல குழந்தை இல்லை, நான் துணியை தான் வச்சுன்னு இருக்கேன், அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் காட்டிடுறா. அது எல்லாத்தையும் கார்த்தி பார்த்துறாரு. போய் ட்ராமாவை ஆரம்பிக்கிறா திருப்பியும். ஐயோ கார்த்தி அண்ணி நீங்கள் சும்மா இருங்க, இன்னொரு டைம் நீங்கள் எதனா பேசுனீங்க நான் அவ்வளோதான், என்ன பண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அஞ்சலிருந்து நமக்கு ஐயோ எப்படியோ கார்த்தி நம்மளை பேசுனதெல்லாம் கேட்கலா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். உடனே உழுது பாருங்க, அண்ணி இன்னும் 2 போட்டுங்க, நீ அவளை இவ்வளோ திமிரு இருந்தால் இத்தனை நாள் இந்த வீட்டை ஏமாத்தின்பா, இந்த மேலே இந்த வீட்டில் இருந்தால் மவளை உன்னை இன்னத்தில் அடிப்பணி தெரிய ஒழுங்கு மரியாதை நீயா வீட்டை விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கொள்ள வெறியில் அந்த கண்ணில் பார்க்கணுமே அந்த ரத்த வெறி, அம்மா சாமி இந்த மாதிரி எல்லாமா ஒருத்தர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை, ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கை உடையும் போது வருது பாருங்க கோவம். அந்த மாதிரி கோவம் ஜென்மத்தில் யாருக்குமே வராது, அந்த மாதிரி ஒரு கோவம் வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே இவங்க நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களே அவங்க பண்ண விஷயத்தை நின்று ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. அஞ்சலிக்கிட்டே கேட்குறாங்க, அஞ்சலி நான் உனக்கு எதிராக எந்த ஒரு சதி திட்டம் திட்டல, ஆனால் நீ எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கணும், நீ நல்லவளாக மாறி இந்த வீட்டில் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனால் நீ திருந்தவும் மாட்டேன்ற, மற்றவங்கள வாழவும் விட மாட்டேன்ற, நீயும் வாழ மாட்டேன்ற, ஏன் எதுக்கு இந்த மாதிரி இருக்க, எதுக்கு இந்த மக்கர புத்தி உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன். இலக்கியா நல்லவ மாதிரி பேசாதரி, பண்ணுறதெல்லாம் பண்ணது நீ தான், எல்லாமே பண்ணிவிட்டு நல்லவ மாதிரியா பேசுகிற, ட்ராமா ஆடுறியா, இன்னும் எங்கள் அப்படியே டிங்கு ட்ராமா ஆர்டிஸ்ட் போட்டுன்னு இருக்கியா, எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி அண்ணியும் என் குடும்பத்தை பிரிச்சிட்டேன், இப்போ இங்கேயும் நீ வந்து இது பண்ணுற, நான் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த குடும்பத்துலேயும் நான் சந்தோஷமாக இருக்க விடல, அங்கே எங்கள் அப்பாவை உன் கைக்குள்ளே போட்டு வச்சுன்னா அங்கே என்ன அடிமையாகினா, இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி எல்லா தவளையும் என்னவே நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் நல்ல புத்திக்கு நீ நல்லா இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும், உனக்கு தான் நல்ல புத்தியே இல்லையா அஞ்சலி, நீ கேடு கெட்டவளா, எல்லாமே கேடு கெட்ட வேலையை பண்ணிருந்தா உனக்கு யாரு தான் இது பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீ எப்போ நல்லவளா மாறியா அப்போ தான் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் மாறும், எதுவுமே நீ மாற்றாமல் மாறுனா எதுவுமே மாறாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாத்தையும் வேலைக்கு சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் என்னதான் பண்ணாலும் திருந்துற ஜென்மம் எங்கே இருந்தாலும் திருந்தாத ஜென்மம் எங்கே போனாலும் திருந்தாருங்க, அந்த கதை தான் இப்போ போயின்னு இருக்குது. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்குற நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருகேன்.